ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து அண்ணன் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்காங்க இப்போது. அது வந்து 45 days ஆகுமா அந்த போன் வந்து இணையிறதுக்கு. அதுக்கான இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மைலி தான் கேட்டிருந்தான். அதை வந்து பொரிச்சிட்டு அது கூட வந்து கெச்சப் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி கூடவே ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை வந்து தோலெல்லாம் சீவிட்டு வச்சோன்னா தான் அவன் வந்து சாப்பிடுவான். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஏதோ சொல்கிறாங்க, அந்த உப்பு தண்ணியில் வந்து இது பண்ணிட்டு வச்சா அது வந்து கருக்காதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து புதுசாக வந்து வாங்கினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்ரு, ஏன்னா பழைய பாட்டில் உடஞ்சிருச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கூலிங்கும் ஹாட் அப்படியே வந்து இருக்கும். இப்போ நம்ம வெதுன்னு வைக்கணும்னா அப்படியே இருக்குங்க. அது மாதிரி மில்டன்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை குடிச்சு பார்த்துட்டு சூடாக இருக்கான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் டக்குன்னு அவனை வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சி பண்ணலான்னு சொல்லிட்டு, உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது இல்லையா, அந்த போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சரி ஹஸ்பண்ட்க்கு அது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நல்லா வந்து இது மாதிரி லைட்டாக மணமாகவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு, அதுவும் சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பொடியாக அரைஞ்சிரும். அது கூடவே ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நார்மலாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கூட அதில் வந்து டபக்குன்னு போட்டு கிண்டிகிட்டே இருக்கலாம். சரி அதுக்கு இடையில பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன்னா அதையும் வந்து காஃபி வந்து போட்டு அதில் மூடி வச்சிட்டோம்னா அப்படியே சூடாக இருக்கும். சரின்னு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி வந்து அப்படியே கீழே வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த மாதிரி திக்னஸ் ஆகி வருங்க. நல்லா தண்ணியாகவே வச்சு கூட கிண்டலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெறும் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஒரு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. 2-3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து இதுவாகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து வெல்லம் அதுக்கப்புறம் கருப்பட்டி ரெண்டுமே வந்து பாதி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு கருப்பட்டி மட்டும் சேர்த்துருக்கலாம். கருப்பட்டி கொஞ்சம் உடைக்கிறதுக்கு ஹார்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வெல்லமும் கருப்பட்டி சேர்த்தே வந்து சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு கூட எடுத்து போடலாம். நான் வந்து டேரெக்டாகவே எனக்கு க்ளீனாக இருக்குல்ல, அதனால வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பாகு எடுத்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக. இதை வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து சேர்க்கலை நான். ஸோ அம்மாச்சிக்கு வந்து ஒரு கப்பில் வந்து ஊற்றிட்டு அது கூட வந்து அவங்களுக்கு காஃபி போட்டோம்ல அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு பெரிய கப்பில் வந்து ஊற்றி குடித்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் குழந்தைங்களுக்கும் சரி, லேடிஸ் நம்மலாம் வந்து வாரத்தில் ஒரு 2-3 தடவை குடிங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அங்கே டேப்லெட் போடுறாங்க இல்லையா, அதனால சரி அவங்களுக்கு 2 முட்டை மட்டும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சரி கொண்டக்கல்ல வந்து நைட்டு ஊற போட மறந்துட்டேன். சரி இப்போ வந்து ஊற போடலாம் சொல்லிட்டு வெள்ளை கொண்டக்கல்ல தான் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து மூடி வச்சுட்டு அது வந்து ஒரு விசில் வர்ற மாதிரி இருக்கும்ல, அந்த டயத்தில் அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடும். ஸோ அதனால் மதியம் தானே செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஒரு முட்டை அவிச்சது. அதுக்கப்புறமா அந்த உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி மாடிக்கு போகலாம், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. சரி நேற்று காய போட்ட துணி இருந்தது, அதெல்லாம் அள்ளி அந்த சைடு வச்சுட்டு செடிக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா செடி வந்து நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. இப்போ இனிமேல் போக போக வந்து 2 தடவைலாம் ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து வெயில் வரும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சரி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் ஒரு 11 மணிக்குள்ள காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க அடுத்தடுத்து அப்பப்போ தாங்க வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால 12 மணிக்கு வந்து தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து அந்த பையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். சின்னவர் உட்காந்து அந்த டிவியை எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா சரி கொண்டக்கல்ல பாருங்களேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து ஊறி இருக்கு பாருங்க. ஸோ இதுதாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து நம்ம மாடியில் போயிட்டு துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு அரிசி வந்து டப்பில் வந்து காலி ஆயிடுச்சு. நான் வந்து மேலே வந்து மூட்டை மாதிரி வச்சுட்டு மேலே இருக்க சாமி ரூமில் அப்பப்போ இந்த மாதிரி டப்பாவில் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அதை மட்டும் வந்து எடுத்துட்டு கீழே வந்துட்டு சரி அரிசியை களைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து களைஞ்சி உலைய வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு சைடு வச்சு விட்டுட்டு
ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லையும் குக்கர் வந்து விசில் வந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த சைடு விட்டு வச்சுட்டேன். அதுவும் விசில் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 விசிலே வந்து நல்லா வெந்துடும். இந்த வெள்ளை கொண்டக்கல்ல மட்டும் சீக்கிரமாக வெந்துடும் பார்த்துருக்கீங்களா? கருப்பு கொண்டக்கல்ல தாங்க ரொம்ப லேட் ஆகும், அப்படியே கிடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து ஹெல்தி. கருப்பு கொண்டக்கல்ல இன்னுமே அது டேஸ்ட்டுமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சரி, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தை ஊக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதாங்க சரி. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்புன்றேன் பாருங்க, வெந்தயம் வந்து பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்ட் தான். ஊர்லேருந்து கொண்டு வந்தனால யூஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் வந்து அதிக ரேட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் வாங்கணுங்க, அதுக்காகவே வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சோறு வந்து வெந்துருச்சுங்க, அதையும் வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதனால தான் மெதுவாக வந்து பேசிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தாங்க காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்க்கறது. இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள். சரிங்களா? அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே சுள்ள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா புளியை வந்து கரைச்சு நம்ம வந்து ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா, இதுல வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த சைடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொடியாக வந்து முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளில் மட்டும் தாளிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு மட்டும் பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கூட சேர்க்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அது கலர் வந்து முட்டைக்கோஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இதை வந்து நல்லா வதக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு குழம்பு. சரின்னு நம்ம கொண்டக்கல்ல வேக வச்சிருக்கோம்ல, அதை வந்து அந்த தண்ணியோடய அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஓரளவுக்கு இது வந்து நரிச்சுன்னு சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வதக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா செம்மையாக இருக்குது இல்லையா? சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எங்கிட்ட முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அம்மாச்சிக்கு வந்து சாதம், அப்புறம் கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வெளியில பாருங்க எவ்வளோ வெயில் உங்களுக்கு தெரியுதா? இனி போக போக பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்து சாதம், கொண்டக்கடலை புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டுக்கும் எல்லாருக்குமே தம்பிங்களுக்கும் கொடுத்தாச்சு. செம்ம எம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தை வந்து கையோட எப்பவும் போல் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா மாடியில் வந்து துணியை காய போடுறதுக்காக வந்து போயிட்டேன். பயங்கரமாக இருக்குங்க வெயில், கண்ணு இமைக்க முடியல. நல்ல ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் போகும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து ஒரு 4 மணி போல் அது திராட்சை பழம்லாம் நிறையா இருந்ததுங்க. பார்க்க வரவங்கலாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதனால சரி அதை வந்து சாப்பிட்ற மாதிரி இதில் ஜூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆகிடுச்சு 6 மணி. அதுக்கப்புறம் அவரை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் ஒரு 6:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா ஈவினிங் இடத்துல ஜூஸ் குடித்தாங்க இல்லையா? ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளாக தோசை வந்து ஊற்றிக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்ச கொண்டக்கடலை புளிக்குழம்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. யாருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் வந்து சூப்பராக எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத்திரத்தை வந்து கையோட கழுவி வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து எடிட்டிங் அப்புறம் ரெஸ்ட் அப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சுங்க. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு கேட்குறீங்க, சீக்கிரமாக நான் வந்து சொல்கிறேங்க. சரிங்களா? அப்புறம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.